அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலம் மாற்றத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், தயாரிப்பு காலம், நம் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த தவக்காலம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கடவுளின் கட்டளைக்கு ஏற்றாறு போல நாம் வாழ்கின்றோமா என்று சுய ஆய்வு செய்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். நான் குருமடத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு குருவானவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த குருவானவர் தவக்காலத்தின் போது ஒரு கிராமத்திற்கு பாவ சங்கீதனம் கேட்பதற்காக சென்றிருந்தார். பாவ சங்கீதனம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான பெண்மணி அவரிடத்துல இப்படி சொன்னதாக சொன்னார். ஃபாதர், அந்த வரிசையில 4வது ஆளா நிக்கிறா பாத்தியலா, அவதான் என் மருமக. அவ பாவ சங்கீதனம் செய்ய வரும்பொழுது நல்லா இடிங்க ஃபாதர், நல்லா இடிங்க அப்படின்னு சொன்னதாக எங்களிடத்துல சொல்லி பகிர்ந்து கொண்டார். அதாவது நம்மில் பலர் நினைப்பது எப்படி, மற்றவர்கள் மனமாற்றம் பெற வேண்டுமே ஒழிய நான் என்ன தப்பு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன் மனமாற்றம் அடைய நான் எந்த தப்பும் செய்யவில்லையே என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரும் முழுமையாக மனமாற்றம் பெற்று அவரை பின்தொடர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 5, திருவசனங்கள் 27 முதல் 32 முடிய. இந்த பகுதி எதை சொல்லுகின்றது என்றால், லேவியரை அழைத்தல். லேவியர் என்பவர் யார்? வரி தண்டுபவர், மக்களால் வெறுக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், பாவி என்று கருதப்பட்டவர், எல்லா இடங்களிலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் தான் இந்த லேவியர். லேவியர் யாருக்காக வேலை செய்தார்? ரோமியர்களுக்காக வேலை செய்தார். மக்களிடம் வரி வசூலித்து ரோமியர்களிடம் கொடுக்கும் பொழுது 1/3 சன்மானமாக அந்த வரி தண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் சுகபோக வாழ்வு வாழ்ந்தவர் அந்த லேவியர். இதனால்தான் மக்கள் அவரை வெறுத்தார்கள். எந்த வேலையும் செய்யாமல் தங்களுடைய உழைப்பில் சுகபோக வாழ்வு வாழ்கின்றாரே என்று மக்கள் அவரை வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆண்டவர் இயேசு லேவியரை அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அந்த வார்த்தையை பாருங்க, என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அனைத்தையும் துறந்து, தான் சம்பாதித்த பணம் பொருள் அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார். தன் மனமாற்றத்தில் நடந்த மகிழ்ச்சியை ஒரு பெரிய விருந்து வைத்து இவற்றை கொண்டாடுகின்றார். இந்த மனமாற்றத்தை கொண்டாடுகின்றார். இதை பார்த்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர் மீது கோபம் கொண்டு, எப்படி ஒரு போதகர் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் எப்படி உணவு அருந்த முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே இயேசு என்ன சொல்கின்றார்? நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்கின்றார். அதாவது நான் நேர்மையாளர்களுக்கு அல்ல, பாவிகளை மீட்க வந்தேன். மற்றவர்களுக்கு, பாவிகளை மீட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன் என்று அந்த இடத்திலே சொல்கின்றார். எனவே இந்த நற்செய்தி நமக்கு எதை சொல்கின்றது? லேவியர் எப்படி மனமாற்றம் பெற்று ஆண்டவரை பின்பற்றினாரோ அவரை போலவே நாமும் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று ஆண்டவர் இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும். 75 ஆண்டுகள் தன்னுடைய
குருத்துவ விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையிடம் இவ்வாறு கேட்கப்பட்டது. தந்தையே, நீங்கள் 75 ஆண்டுகள் குருவாக இருந்திருக்கின்றீர்கள். இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அந்த குருவானவர் சொன்னார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், அவரை உற்று நோக்கு, அவர் சொல்வதை கவனி, நீ அவரை பின்தொடர். அவரை உற்று நோக்கு, அவர் சொல்வதை கேள், பின் அவரை பின்பற்று என்று இவ்வாறு சொன்னாராம். இனி நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி அவர் சொல்வதை கேட்டு மனமாற்றம் பெற்று நாம் அவரை பின்தொடர இருக்கின்றோமா? ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்ற லேவியை மனமகிழ்வால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்களும் ஆண்டவரே, நீரே ஒப்பற்ற செல்வம் என்பதை உணரும் ஞானத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.